வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரியில் பல்வேறு வழித்தடங்களில் இயக்க புதுச்சேரி அரசு சார்பில் புதிதாக 25 புதிய மின்சார பேருந்து மற்றும் 38 மின் ரிக்ஷா சேவையை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். தொடர்ந்து 100 மின் பேருந்துகள் வாங்க உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் தெரிவித்துள்ளார். புதிய கட்சி துவங்கும் வேலையை ஆரம்பித்து விட்டேன். விரைவில் அறிவிப்பு வெளிவரும். எங்கள் கட்சி தற்போதைக்கு புதுச்சேரிக்கு மட்டுமே, தமிழகத்திற்கு கிடையாது என ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆளுநர் முதல்வருக்கு எதிராக எம்எல்ஏ கருப்பு கொடி மேடையில் ஏறி ஊழல் குற்றச்சாட்டியதால் அரசு விழாவில் பரபரப்பு. புதுச்சேரியில் லஞ்ச ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு தலைமை செயலர் உள்ளிட்ட அரசு செயலர்கள் நேர்மைக்கான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தாவரவியல் பூங்காவில் ஆங்கிலத்தில் உள்ள ஐ லவ் பாண்டி என்கின்ற செல்ஃபி பாயிண்ட் வாசகத்தை அகற்றக் கோரி தமிழ் அமைப்பினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பல்வேறு வழித்தடங்களில் இயக்க புதுச்சேரி அரசு சார்பில் புதிதாக 25 புதிய மின்சார பேருந்து மற்றும் 38 மின் ரிக்ஷா சேவையை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். தொடர்ந்து 100 மின் பேருந்துகள் வாங்க உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் முதல் முறையாக எலக்ட்ரிக் பேருந்துகள் இன்று முதல் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட உள்ளன. அதன்படி புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை சார்பில் 10 ஏசி பேருந்துகள், 15 ஏசி இல்லாத பேருந்துகள் என ரூபாய் 23 கோடியில் மொத்தம் 25 மின்சார பேருந்துகளும், அதேபோல் பெண்கள் ஓட்டும் வகையில் 38 மின் ஆட்டோ ரிக்ஷா சேவைகளை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். அதேபோல் மறைமலை அடிகள் சாலையில் மின்சார பேருந்துகள் நிறுத்தும் இடத்தையும் திறந்து வைத்து ரிக்ஷாக்கள் இயக்கம், ஆட்டோ சவாரி செயலி ஆகியவற்றையும் துவக்கி வைத்தனர். இதில் 17 பேருந்துகள் நகர்ப்புற தடங்களிலும், மீதமுள்ள 8 ஏசி பேருந்துகள் சுற்றுலா மற்றும் முக்கிய இடங்களை இணைக்கும் வழித்தடங்களிலும் இயக்கப்பட இருக்கிறது. இந்த பேருந்துகளில் குறைந்தபட்ச கட்டணமாக ரூபாய் 7 முதல் 10 வரைக்கும், சுற்றுலா தடங்களில் இயக்கப்படும் பேருந்துகள் ரூபாய் 15 வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வகணபதி எம்பி, அரசு செயலர்கள் மற்றும் துறையின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கடந்த ஆட்சி காலத்தில் பழைய பேருந்துகள் கூட சரியாக இயக்கவில்லை. ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பழைய பேருந்துகளை ரிப்பேர் செய்து மீண்டும் இயக்கினோம். ஆனாலும் இது மக்களுக்கு போதுமானதாக இல்லை என்பதால் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் புதிதாக தற்பொழுது 25 மின் பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. எளிதாக போக்குவரத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு இல்லாமல் இந்த பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. இதேபோல் மேலும் PMK திட்டத்தின் கீழ் 100 பேருந்துகள் வாங்கி இயக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் மத்திய மாநில அரசின் நிதியை வைத்து இந்த அரசு சிறப்பாக இயங்குகிறது. துப்புரவு பணியாளர்கள் நேரடியாக இந்த அரசை நிரப்பலாம் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசின் உத்தரவுப்படி குரூப் டி பதவிகள் கலைக்கப்பட்டுவிட்டன. எனவேதான் அவுட்சோர்சிங் முறையில் எடுக்கப்பட வேண்டி இருக்கிறது. இந்த தொகுதியில் மின் பேருந்து திட்டம் துவக்கி வைக்கப்படும் போது சம்பந்தப்பட்ட எம்எல்ஏவுக்கு புதுச்சேரியை சேர்ந்தவர்களை ஏன் வேலைக்கு வைக்கவில்லை என்று கோபம் வரலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு என்ன பயன் என்று தான் பார்க்க முடியும். மின்சார பேருந்துகள் இயக்கத்தில் தனியார் நிறுவன ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? நேரு எம்எல்ஏவுக்கு குழப்பம் இருக்கலாம். அதனை கேட்டால் குழப்பங்களுக்கு தகுந்த விளக்கம் அளிக்கப்படும் என தெரிவித்தார். புதிய கட்சி துவங்கும் வேலையை ஆரம்பித்து விட்டேன். விரைவில் அறிவிப்பு வெளிவரும். எங்கள் கட்சி தற்போதைக்கு புதுச்சேரிக்கு மட்டுமே, தமிழகத்திற்கு கிடையாது என ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு வழிவகுத்து கொடுத்ததே கட்சியே காங்கிரஸ் கட்சிதான். நான் எந்த பி டீமும் கிடையாது, மக்களுடைய டீம். கட்சி துவங்கும் வேலையை ஆரம்பித்து விட்டேன். புதுச்சேரியின் 30 தொகுதிகளிலும் போட்டியிடுவோம். எங்கள் கட்சி தற்போதைக்கு புதுச்சேரிக்கு மட்டுமே, தமிழகத்திற்கு கிடையாது என்றார். புதுச்சேரியில் தினமொரு கொலை நடக்கிறது. அதனால் புதுச்சேரிக்கு என்னை அனுப்பவே எனது குடும்பத்தார் பயப்படுகிறார்கள். இருப்பினும் அரசியலுக்காக நான் வரும்போது பவுன்சர்கள் தேவை. புதுச்சேரி அரசியல்வாதிகள் எளிமை என கூறும் நிலையில் 25 ஆண்டுகளாக அவர்கள் டீ கடையில் உட்கார்ந்தும் பேருந்து நிலையத்தை சுற்றி பார்த்தும் என்ன பயன்? தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும். வளர்ச்சிக்கு உண்மையாக பாடுபட வேண்டும். JCM மக்கள் மன்ற நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். நான் எந்த ஒரு பி டீமும் இல்லைங்கிறத ஒரு
தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன். நான் வந்து மக்களோட டீம், மக்களோட டீம், இது மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கோம். இதில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்ய வரும்போது இந்த மாதிரி ஊழலில் உள்ள சில அரசியல்வாதிகள் இந்த மாதிரி தான் குறை சொல்லுவாங்க. இது வரைக்கும் அவர் மதிப்புக்குரிய திரு நாராயணசாமி அவர்கள் வந்து இது வரைக்கும் மக்களுக்காக எந்த வேலையும் செஞ்ச மாதிரி தெரில. அவர் தான் 4-5 இடம் பாண்டிச்சேரி சுற்றி வாங்கி போட்டிருக்கான்னு கேள்விப்பட்டோம். அதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கூட அது எப்படிங்கிற மாதிரி தெரில அவருக்கு. அதே மாதிரி அவர் வந்து மக்களுக்காக சில தொகையை வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து ஏடிஎம்லேருந்து கூட எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு 88 ரூபாவோ 80 ரூபா அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் மக்களே வந்து இவங்களோட செயல்பாட்டை பார்த்து வெறும் 2 சீட்டு மட்டும் இவங்களை கொடுத்துருக்காங்க. அப்போனா தெரியும், மக்களுக்கே தெரியும் இது எந்த அளவுக்கு அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி காங்கிரஸ்ன்னு இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறாங்க. இவங்களை வந்து நம்ம என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு கட்சியாக தான் பார்க்க முடியும். இவங்க வந்து நம்ம தமிழர் இனத்துக்கே துரோகம் செஞ்ச ஒரு கட்சி. இன்றைக்கி அவங்களுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை. நம்ம நாட்டில் வந்து உட்கார்ந்து பேசுகிற கூட அவங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு கட்சினா அது ஒரு கட்சி தான். அதே மாதிரி ஊழலுக்கே வழிவகுத்து கொடுத்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி தான். இன்றைக்கி 2G ஸ்கேமாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஸ்கேம் இல்லாத ஸ்கேமு புது விதமாக கண்டுபிடிச்சதுன்னா அந்த கட்சியாக தான் இருக்கும். அதே மாதிரி காங்கிரஸ் எடுத்திங்கன்னா அந்த காந்திங்கிற பேரே வந்து அவங்க அதையும் திருடி கொண்டு தான் வச்சுருக்காங்க. அதுவும் அவங்களுடைய சொந்தமான ஒரு பேர் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஊழல்ங்கிறதுக்கு பேர் போனதே காங்கிரஸ் தான் ஊழல் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கும்போது இன்றைக்கி இவங்க வந்து இந்த மாதிரி பேசுறது ரொம்ப காமெடியாகவும் ஒரு விளையாட்டுத்தனமாகவும் இருக்குது. இல்லை அப்படி இல்லைங்க. இது வரைக்கும் மொத்தம் நம்ம ஆல்மோஸ்ட் 15 தொகுதியில் வந்து நாங்கள் மன்றம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது போக இன்னும் பேலன்ஸ் 15 தொகுதியில் மன்றம் ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் இன்னும் மேட்டர் ஆஃப் டைம் தான். இதுக்குரிய காலத்தில் வந்து இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வெளில தெரிய வரும். இது வெளில தெரிய வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வந்து 30 தொகுதியும் போட்டிடுறதா தான் எங்களோட பிளான். அது வந்து நம்ம முன்னிலை நடத்தி 30 தொகுதியுமே கண்டெஸ்ட் பண்ணி எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறது தான் இப்போதைக்கு எங்களுக்கு இருக்கிற பிளான். நம்ம அரசியலுக்கு வந்துட்டோம்னா அதுக்கு யார் தடங்களாவோ அதை வளர விடாமல் செய்கிறாங்கன்னா அது யாராக இருந்தாலுமே அது தக்கக்கூடியது தான். இப்போ வந்து இன்றைக்கி ஆட்சியில் இருக்கவங்களை வந்து நம்ம வேலை செய்யலைன்னு தான் சொல்ல முடியுது. இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இல்லை, லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இல்லைன்னு தான் சொல்ல முடியுது. வாரத்துக்கு ஒரு கொலை நடக்குதுன்னு தான் சொல்ல முடியுது. நம்ம சொன்னதுக்கப்புறமும் எவ்வளோ கொலைகள் நடந்துருச்சு. இன்றைக்கி குறுகிய காலத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு சின்ன ஒரு யூனியன் டெரிட்டரிக்குள்ளே இவ்வளோ நிறைய கொலைகள் நடக்கும்போது எப்படி மக்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்கும், எப்படி ஒரு மக்கள் ஒரு குழந்தைங்க எப்படி நடமாட முடியும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் போது கண்டிப்பாக அது யார் தப்பு பண்ணாலும் அது தப்பு தான். நெற்றிக்கன் திறமையிலே குற்றமேன்னு சொல்லி வந்த சமுதாயம் நம்ம. அப்படி இருக்கும்போது கடவுளே தப்பு பண்ணால் அதுவே தப்புன்னு சொல்கிற இடத்துல இருந்துட்டு இன்றைக்கி நம்ம தப்பு பண்ணாங்கன்னா அது இல்லைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? இல்லை, அவங்களுக்கு என்ன மன வருத்தம்னா இந்த மாதிரி தொழிலதிபர்களாக வந்துட்டோம்னா அவங்களுக்கு நாளைக்கு எப்படி மக்களை ஊழலை ஏமாற்றி சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லாமல் பண்ணிவிடுவோங்கிற ஒரே நோக்கத்தில் அவங்களோட வாழ்வாதாரத்தை நோக்கி பயந்துட்டு அவங்களுக்கு இதை விட்டால் வெளியில் போய் ஒரு வேலை செய்ய முடியாது. வெளியில் போய் ஒரு டீ கடை போட்டு கூட அவங்களால சம்பாதிக்க முடியாத நிலைமையில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பயமாக அச்சம், இது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு அச்சமாக தான் நான் கருதுகிறேன். அந்த அச்சத்தோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி அவங்க வெளில சொல்ல வரக்கூடிய விஷயங்கள்ங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன். நான் அவர் மேலே எந்த அதிருப்தி, எனக்கு பர்சனல் உடன்பாடில் அவருக்கு எந்த அதிருப்தியும் இல்லைங்க. மக்கள் வந்து இது வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே செய்யலைங்கிற அதிருப்தியில் மக்கள் இருக்காங்க. அந்த மக்களோட அதிருப்தி தான் இன்றைக்கி வந்து வெளியில் பிரதிபலிக்குதே தவிர இது வந்து என்னோட இண்டிவிஜுவலாக எனக்கு இண்டிவிஜுவலாக யார் மேலே எந்த ஒரு பகையுமே இல்லை, எந்த ஒரு சாஃப்ட் கார்னருமே இல்லை. மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ நான் சிங்கப்பூர் கூட போயிட்டு வந்து சிபிஜின்னு ஒரு ஆர்கனைசேஷன், ஆர்கிடெக்ட் ஃபார்ம் இன்றைக்கி வந்து சிங்கப்பூரை உருவாக்குனதே அவங்க உருவாக்கி இன்றைக்கி இந்த நிலைமைக்கு சிங்கப்பூர் இருக்குன்னா அவங்களோட பெரிய வங்கத்தை வகிச்சிருக்காங்க. சிங்கப்பூரே இன்றைக்கி 60 வருஷம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 60 வருஷம் இன்றைக்கி சிங்கப்பூர் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இருக்காங்கன்னா இந்த கம்பெனி இன்னும் 187 வருஷம் இருக்காங்க. அவங்க எப்படி ஒரு சிங்கப்பூரை ஒரு நீர் வந்து ஒரு கம்யூனிட்டிலேருந்து ஒரு நீர் வந்து வெளியேறுதுன்னா அந்த சொசைட்டிலேருந்து நீர் வெளில வரும்போது அது குடிநீராக அந்த பியூரிஃபை பண்ணி தான் வெளியே வருது. இங்கே வந்து சாக்கடை ட்ரைனேஜுங்கிற ஒரு கான்செப்டே இங்கே இல்லை. அது ஒன்று. இந்த மாதிரி டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரீட்டோட சேஃப்டியாக இருக்கட்டும், இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க எங்கேயோ வேறு லெவலில் போயிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போய் அடுத்து எப்படி டெவலப் பண்ணலாம், அந்த மக்களும் இதை தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்குடைய விஷயத்தை நம்ம எப்படி பண்ண முடியும் தான் ஒரு ரோல் மாடலாக எடுத்து இதை நம்ம பண்ணுறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் நம்ம பண்ணுறோம். இல்லை அனௌன்ஸ் பண்ணப்படும்.
வேலை நடந்துகிட்ருக்கு. அது இல்லை, அதுக்கு வேலை நடந்துகிட்ருக்கு. அது ஒரு எலெக்ஷன் கமிஷன் மூலிமா அது எவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு கிடைக்குதோ அது அவங்க சைடில் தான், அது அவங்க கையில் தான் இருக்குது. அதுக்கு வேலை ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது டியூ ப்ராசஸில் அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணியாச்சு. அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்களா? நீங்கள் கேட்டால் அவர் சொன்னாரா இந்த பதிலை? அவரே சொல்லியிருக்காரா? என்னன்னு சொல்லியிருக்காரு? யாரையும் போய் தேர்ந்தெடுத்து நம்ம போய் யாரையும் போய் இது வரைக்கும் கேட்கல. நம்ம செய்கிற செயல்பாடில் அவங்களே ஒரு நம்பிக்கை வருது. அவங்க நம்பிக்கை வரும்போது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நல்லது பண்ண வரும்போது, இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் ஒரு விஷனோட ஒரு மிஷனோட ஒரு மனிதர் வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கை அடிப்படைத்தரமாக நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இது கூட சேர்ந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி கூட சேர்ந்து பயன்படணும்னு சொல்லி சேர்ந்து நம்ம கூட சேர்ந்து வளரணும்னு சொல்லி அவங்க நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க. அது கண்டிப்பாக அது உரிய நேரம் வரும்போது அந்த டைமில் நம்ம அதை பேசப்படும். ஆமாம், அதுதான் இவங்க எல்லாமே எது சொல்கிறாங்களோ அது எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதுதான் மக்களோட பிரச்சனையாக இருக்குது. இவங்க எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டா இங்கே யாரோட மற்ற புதுசாக வரக்கூடிய வேலையே இல்லை. ஒருத்தர் ஆட்சியில் இருக்கும்போது அவங்க செய்யக்கூடிய வேலையை கரெக்டாக செய்யாதுங்கும் போது தான் மற்றவங்க இன்னொருத்தருக்கு ஒரு வாய்ப்போ இன்னொருத்தவங்களுக்கு ஒரு இடமோ கிடைக்கிது. இவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு வரணும்னு அவசியம் இல்லை, என்னோட இருக்கிற பிஸி டைமில் வேலையெல்லாம் விட்டுட்டு வரணும் அவசியம். அப்படி இருக்கும்போது ஏன் வரோன்னா இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு உரிய பேசிக் நீட்ஸே சாப்பாடு தண்ணினால மக்கள் இறக்குறாங்க. இந்த மாதிரி பேசிக் நீட்ஸே இல்லாததான் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது உலகம் நமக்கு சிங்கப்பூர் போகும்போது அப்படிலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. நம்ம ஏன் நம்ம ஸ்டேட்டோ நம்ம யூனியன் டெரிட்டரி ஏன் இப்படி மாறக்கூடாது, இல்லை நம்ம நாடு ஏன் இப்படி வெளிநாடு மாதிரி நம்ம ஏன் மாறக்கூடாதுங்கிற நமக்குள்ளே ஒரு ஆசையை தான் நம்ம இதை வெளிப்படுத்தி இவ்வளோ ஒரு தீவிரமாக இறங்கி வேலை செஞ்சுட்ருக்கோம். அதுக்கு கண்டிப்பாக மக்கள் அவங்களோட ஆதரவு அன்பு தெரிவிப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை பற்றி எந்த ஒரு ஐடியா இல்லைங்க. நானும் சொல்கிறேன், நம்ம கிஃப்ட் வந்து எல்லா தொகுதிக்கும் எல்லாத்துக்குமே கொடுத்தோம். மன்ற மூலிமா எல்லாத்துக்கும் கொடுத்தோம். அதை வந்து அவங்க மூலிமா கொடுத்தாங்க. அதை வந்து அது அவங்க இஷ்டம், அவங்க விருப்பப்படி அவங்க கொடுத்தாங்க. அதுக்கும் அரசியலுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க. ஒரு தீபாவளி அது பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்டாக கொடுக்க தான் கொடுத்தோம். அதெல்லாம் இப்போ எதுவுமே சொல்ல முடியாதுங்க. எதுவுமே நம்ம யார் வாழ்க்கையுமே யாரும் எப்போ நீங்கள் இப்போ புதுச்சேரி ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா என்ன நடக்குது, யார் எல்லாருமே வந்து காங்கிரஸோட செயல்பாடு செய்யலைன்னு வந்து தான் அந்த கட்சியில தான் நிறைய பேர் வெளில போய் இன்றைக்கி எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. ஸோ இது வந்து அந்த நேரம் உரிய நேரம் காலம் வரும்போது நம்மளுக்கு தெரியும். புதுச்சேரி மட்டும்தான் பொதுவாக தான் செஞ்சுட்ருக்கோம். வாக்காளர் இருக்கிறது எப்படி, நீங்கள் வாக்காளர் இருக்கிறது ஓட்டு போடுறவங்க அது அப்படிங்க. இப்போ பட்டாசுக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம். அவங்க வந்து எங்கே வந்து வாக்களிக்க போகிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இல்லை, பட்டாசு எதுவுமே சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். நம்ம எதுவுமே வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குறதுக்காக அதுக்கு அவங்க வந்து ஓட்டு நம்ம வந்து பண்ணுறது பொதுவாக பண்ணுறோம். அதில் எல்லோரும் பயனடைகிறாங்க. யாருமே வந்து இப்படி அப்படின்னு இல்லைங்க. அப்படி தான் நம்ம செஞ்சுட்ருக்கோம். இல்லைங்க, இன்னொன்று அரசியலுங்கிறது என்னங்க, ஓட் பேங்க்குங்கிறது தான் அரசியலுங்கிறது தான் ஓட் பேங்க்கு. அப்படின்னு நாங்கள் சேரிட்டி நாங்கள் சிஎஸ்ஆர்லேருந்து இது வரைக்கும் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். அன்றைக்கி வந்து இந்த கேள்வி யாருமே முன் வைக்கல. இன்றைக்கி பண்ணும்போது முன் வைக்கிறீங்க. அன்றைக்கி வந்து நாங்கள் எந்த தொகுதிக்கு ஃபோக்கஸ் பண்ணியோ இந்த மக்களுக்கு தான் ஃபோக்கஸ். இன்றைக்கி யூபியில் ஒரு ஸ்கூல் இடிஞ்சு போயிருக்கு, அங்கே யூபிலேயும் ஒரு ஸ்கூல் கட்டிகிட்டு இருக்கோம். குஜராத்தில் ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு காசு தேவைப்படுச்சு, அங்கே குஜராத்லேயும் கொடுத்தோம். கார்கில் வார் நடந்துச்சு, அந்த கார்கிலுக்கும் நாங்கள் ஃபண்ட் பண்ணோம். அதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். அந்த டைமில் அதுக்காக கார்கிலில் அங்கே இருக்கவங்க ஆர்மி பீப்புள் எங்களுக்கு என்ன சம்மந்தம்னா இது வந்து நம்ம அந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்க முடியாதுங்க. இது வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் சேரும். அதை வந்து முன்னிலை வந்து நமக்கு ஆதரவாக இருக்காங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் நம்ம காட்டுறோங்கிறது. இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குனா நம்ம ஒரு விஷயம் செய்வோம், நம்மளை ரிலேட்டிவ்ஸ்னால் ஒரு விஷயம் செய்வோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்மளுக்கு ஒரு தெரிஞ்சவங்கன்னா அவங்களுக்கான ஒரு விஷயம் நம்ம ஒரு கிஃப்டே கொடுக்குறோன்னா நம்ம அப்படி தான் கொடுப்போம். வீட்டிலேருந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம கொடுத்துட மாட்டோம். சொந்த பையனுக்கு நம்ம ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறோன்னா 30 தொகுதியிலும் நம்ம 30 தொகுதி தான் பிளான். அது பொதுவாக சொல்கிறாங்க, நான் தான் சொல்கிறேன். நாங்கள் தான் 30 தொகுதியுமே 30 தொகுதியுமே நம்ம கண்டெஸ்ட் பண்ணுறோம் தானே சொல்கிறோம். அப்படின்னு இல்லை, எல்லா கட்சியும் தான் எல்லா தொகுதியும் தான் கொடுத்துட்ருக்கோம். அப்படி ஒன்றும் எதுவுமே நாங்கள் வந்து பாரபட்சம் பார்க்காம மக்கள் உதவி பண்ணணும் தான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும்னா அவங்களுக்குலாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் கொடுத்தோம். இதெல்லாம் வந்து அவன் ஒரு தீபாவளிங்கிறதே வந்து கிஃப்ட் பரிமாறுறது தான் தீபாவளி. அதில் வந்து ஒரு கிஃப்ட் எல்லாத்துக்குமே தான் கொடுத்தோம். அப்படி இருக்கும்போது இது வந்து எனக்கு தெரிஞ்ச எப்படி அரசியலாக பண்ணுறதுன்னு எனக்கு இல்லை. மக்களுக்கு வந்து இப்போ மக்கள் இவ்வளோ நாள் அணுகி என்ன பிரயோஜனம்? மக்களை வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அது செஞ்சல இல்லை சொல்ல முடியுது. ஏங்க இன்னைக்கு மொபைல் வந்துருச்சு.
இன்றைக்கி டெக்னாலஜி வந்துருச்சு. இன்றைக்கி அவங்க லெட்டர் டிராஃப்ட் பண்ண முடியுது. இது என்ன செய்வழி வெறும் வாய்மொழிமா வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். இன்றைக்கி டெக்னாலஜி வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணி இப்போ நான் உட்காந்து ட்ராவல் பண்ணி நம்ம சிங்கப்பூர் எப்படி இருக்குது, ஃபாரினில் ட்ராவல் பண்ணால் தான் நம்ம அங்கே இருக்கிற பீப்புளோட பேசி எப்படி நம்ம இங்கே ஃபண்டிங் கொண்டு வருது, எப்படி நம்ம இந்த வேர்ல்டு பேங்கோட பேசி டைப்பில் ஜப்பான் ஃபண்டிங்லாம் பேசிகிட்டு இருக்கோம். எப்படி நம்ம வந்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டைப் பண்ணி எப்படி இந்த ஃபண்டெல்லாம் வச்சு டெவலப் பண்ண முடியும். நம்ம இங்கேயே உட்காந்துக்கிட்டு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டு இப்போ இவ்வளோ நாள் உட்காந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து இப்போ டீ கடையில் உட்காந்து இப்போ என்ன நடந்துருச்சு, ஒரு நாள் 25 வருஷமும் பின்தங்கி போயிருக்கு. இன்றைக்கி அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இவ்வளோ பேர் செக்யூரிட்டி இருக்குன்னா, இன்றைக்கி வீட்டிலலாம் பயப்படுறாங்க. இங்கே வந்து போகிறீங்க எப்போ பாரு ஒரு கொலை நடக்குதுன்னு வீட்டிலலாம் இங்கே வந்து அனுப்புறதுக்கே பயப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தைரியமாக இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வரும். நமக்கு அதுக்காக நம்ம அரசியல் வந்துட்டோம், அதுக்காக உயிருக்கு பயந்துட்டு நம்ம அரசியல் விட்டு போக முடியாது. அதுக்கான தக்க பாதுகாப்பு எடுத்தாகணும். இப்போ இன்றைக்கி 41 உயிர்கள் இழக்கப்பட்டுச்சு நம்ம கரூர் இன்சிடெண்ட்டில். அது கவர்மெண்ட்டே இன்றைக்கி ஒழுங்காக செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணாத ஒரு மெயின் காரணமாக இருக்குது. இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக தான் ஒரு விஷயமாக நம்ம எடுத்து பண்ணுறோமே தவிர இதுக்காக இது ஒரு அரசியலாக மாற்றணுங்கிறது அது அரசியல் நோக்கமாக இருக்கலாம். பட் எங்களோட நோக்கம் இல்லை. புதுச்சேரியில் ஆளுநர் முதல்வருக்கு எதிராக எம்எல்ஏ கருப்பு கொடி மேடையில் ஏறி ஊழல் குற்றச்சாட்டியதால் அரசு விழாவில் பரபரப்பு. புதுவை அரசின் போக்குவரத்து துறை சார்பில் பேருந்து பணிமனை, மேம்படுத்தப்பட்ட பேருந்து நிலையம் திறப்பு விழா, மின் பஸ்கள், மின் ரிக்ஷா இயக்கம், ஆட்டோ சவாரி செயலி தொடக்க விழா இன்று மறைமலை அடிகள் சாலையில் தாவரவியல் பூங்கா எதிரில் நடந்தது. இங்கு மினி பஸ்கள் சார்ஜ் செய்யவும் பராமரிக்கவும் தேவையான உள்கட்டமைப்புகளை ஹைதராபாத்தை சேர்ந்த தனியார் நிறுவனம் மேற்கொள்கிறது. இதன் மூலம் லாபத்தில் இயக்கிய அரசு போக்குவரத்து கழகத்தை ஒழித்துவிட்டு முழுமையாக தனியார் மயமாக்கும் நோக்கில் அரசு செயல்படுகிறது என அத்தொகுதியின் சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் பொதுநல அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். எம்எல்ஏ நேரு தலைமையில் இன்று மறைமலை அடிகள் சாலை, கண்டக்டர் தோட்டம், அண்ணா சாலை ஆகிய பகுதிகளில் நின்று கொண்டிருந்தனர். விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி, பேரவைத் தலைவர் செல்வம், எம்பி செல்வகணபதி மற்றும் அதிகாரிகள் வந்தனர். அவர்கள் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை வரவேற்க மறைமலை அடிகள் சாலை தாவரவியல் பூங்கா எதிரே காத்திருந்தனர். அப்போது ஆளுநரின் கார் வெங்கடசுப்ப ரெட்டியார் சதுக்கத்தை சுற்றி வந்தது. அப்போது ஆங்காங்கே நின்றிருந்த பொதுநல அமைப்புகள் நேரு எம்எல்ஏ தலைமையில் கருப்பு கொடியுடன் விழா நடைபெற்ற பணிமனை முன்பு திடீரென குவிந்தனர். அவர்கள் கருப்பு கொடியை ஆளுநர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி முன்பு காட்டினர். இதனால் போலீசார் அங்கு வந்து ஆளுநர், முதல்வரை பாதுகாப்பாக உள்ளே அழைத்து சென்றனர். நுழைவு வாயில் கதவை போலீசார் அடைத்து போராட்டக்காரர்கள் உள்ளே நுழைவதை தடுத்தனர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் நேரு எம்எல்ஏ மகன் ரஞ்சித் குமார் சட்டை கிழிந்தது. உதவியாளர் செங்குட்டுவன் கீழே விழுந்ததால் காயமடைந்தார். இதையடுத்து போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். அதைத் தொடர்ந்து விழா மேடையில் அமர்ந்திருந்த ஆளுநர், முதல்வர் ஆகியோரை பார்த்து எம்எல்ஏ நேரு கேள்வி எழுப்பினார். ஊழல் நடப்பதாக குற்றம் சாட்டி சரமாரியாக கேள்வி எழுப்பு வெளிநடப்பு செய்தார். புதுச்சேரியில் லஞ்ச ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு தலைமை செயலர் உள்ளிட்ட அரசு செயலர்கள் நேர்மைக்கான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். அக்டோபர் மாதத்தின் இறுதி வாரத்தில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் புதுச்சேரி அரசு சார்பில் கடைபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் தலைமை செயலகத்தில் தலைமை செயலர் சரத் சௌகான் நேர்மைக்கான உறுதிமொழியை வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் கேசவன் உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அனைத்து ஊழியர்களும் கலந்து கொண்டனர். தாவரவியல் பூங்காவில் ஆங்கிலத்தில் உள்ள ஐ லவ் பாண்டி என்கின்ற செல்ஃபி பாயிண்ட் வாசகத்தை அகற்றக் கோரி தமிழ் அமைப்பினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தாவரவியல் பூங்கா புனரமைக்கப்பட்டு கடந்த 2 தினங்களுக்கு முன் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். பூங்காவின் நுழைவாயிலில் ஐ லவ் பாண்டி என்கின்ற ஆங்கில வாசகத்துடன் செல்ஃபி பாயிண்ட் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆங்கிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள செல்ஃபி பாயிண்டை தமிழ் வாசகத்தில் அமைக்க கோரி வேளாண் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செல்ஃபி பாயிண்டை மூடவும் தமிழ் அமைப்பினர் வலியுறுத்தியதால் அதனை மூடினர். மேலும் தமிழில் செல்ஃபி பாயிண்ட் அமைக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக ஆங்கிலத்தில் உள்ள செல்ஃபி பாயிண்டை அகற்றும் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கை விடுத்து சென்றதினால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரியில் சொத்து தகராறில் தாயை கொடூரமாக கழுத்தையறுத்து கொலை செய்த மகன் மற்றும் பேரனை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பிள்ளைச்சாவடி அண்ணி நகரை சேர்ந்தவர் லோகநாயகி. இவரது கணவர் ராதாகிருஷ்ணன் இவர் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்துவிட்ட நிலையில் இவரது பென்ஷன் பணத்தில்தான் லோகநாயகி தனது வாழ்நாளை கழித்து வருகிறார். இந்நிலையில் இவர்களுக்கு ராஜ்குமார், சந்தானம் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இருவரும் திருமணமாக்கி ராஜ்குமார் திருவண்ணாமலை பகுதியிலும் சந்தானம் புதுச்சேரி பிள்ளைச்சாவடி அண்ணி நகர் பகுதியிலும் வசித்து வருகின்றனர். லோகநாயகி தனது இளைய மகன் வீட்டின் அருகே வாடகைக்கு வீடெடுத்து தனியாக வசித்து வருகிறார். இதில் லோகநாயகி தனது 2வது மகன் உணவு உள்ளிட்ட பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்வதால் 2வது மகன் மீது அன்பும் பாசமும் கொண்டிருந்தார். இதனிடையே ராஜ்குமார் தனது தாய் லோகநாயகியிடம் புதுச்சேரி பிள்ளைச்சாவடியில் உள்ள வீடு மற்றும் தமிழக பகுதியான சிறுவந்தாடு கிராமத்தில் உள்ள 2 ஏக்கர் நிலம் ஆகிய சொத்துக்களை தனது பெயரில் மாற்றி தரும்படி கேட்டு அடிக்கடி தொல்லை கொடுத்து வந்துள்ளார். ஆனால் லோகநாயகி சொத்தை பிரித்து தரமாட்டேன் என பிடிவாதமாக இருந்துள்ளார். இதனிடையே லோகநாயகி தனது இளைய மகனான சந்தானத்திற்கு அன்னை நகர் பகுதியில் உள்ள காலி மனையை எழுதி கொடுத்துள்ளார். அங்கு சந்தானம் வீடு கட்டு குடியேறியதால் ஆத்திரமடைந்த ராஜ்குமார் அடிக்கடி தாயிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த லோகநாயகி சொத்துக்களை பிரித்து தர முடியாது என விடாப்பிடியாக கூறியுள்ளார். இதை கேட்டு ராஜ்குமார் தாய் மீது கடும் கோபத்தில் இருந்துள்ளார். இந்நிலையில் ராஜ்குமார் மதுபோதையில் தனது 12ஆம் வகுப்பு பயிலும் மகனுடன் நேற்றிரவு அன்னை நகர் பகுதியில் வாடகை வீட்டில் வசிக்கும் தனது தாய் லோகநாயகியின் வீட்டிற்கு சென்று சொத்தை பிரித்து தரும்படி கேட்டு தகராறு செய்துள்ளார். லோகநாயகி சொத்தை தர தொடர்ந்து மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் வீட்டிலிருந்த கத்தியால் லோகநாயகியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். மேலும் கொலை நடந்த போது தந்தையின் 17 வயது சிறுவனும் இருந்ததாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்தில் தாயை கொலை செய்துவிட்டு ராஜ்குமார் இரத்த கரைபடிந்த கத்தியுடன் வெளியே வந்த போது இளைய மகன் சந்தானம் அங்கு வந்துள்ளார். தாய் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதை கண்டு ஆத்திரத்தில் அவரது அண்ணன் ராஜ்குமாரை தாக்கியுள்ளார். இதனை கண்ட ராஜ்குமாரின் மகன் 17 வயது சிறுவன் தனது தந்தையுடன் சேர்ந்து சித்தப்பாவை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர். இந்த சம்பவம் குறித்து இளைய மகன் சந்தானம் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காலாப்பட்டு போலீசார் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த மூதாட்டி லோகநாயகியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இக்கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து ராஜ்குமார் மற்றும் அவரது 17 வயது மகன் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ராஜ்குமாரை காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையிலும் அவரது மகனை சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே உள்ள நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் ஃபுட் மார்க்கெட் உள்ளது. இங்கு 100க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது. இங்குள்ள வியாபாரிகளுக்கு இவ்வளாகத்தில் உள்ள கட்டண கழிப்பிடம் அமைக்கப்பட்டுள்ளது. இது கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக கழிவுநீர் தொட்டி நிரம்பி அதிலிருந்து கழிவுகள் வெளியேறி நடக்கும் பாதை முழுவதும் பரவி சுகாதார சீர்கேட்டை உருவாக்கி துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் இங்கு அதிகமாக வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் இப்பகுதியில் உணவு பண்டங்கள் வாங்க வருவதற்கு முகம் சுழித்தவாறு வருகின்றனர். இந்த கழிப்பிடத்தை குத்தகைக்கு எடுத்த குத்தகைதாரர் இது பற்றி கண்டுகொள்வதில்லை. பணம் சம்பாதிப்பதிலேயே கவனம் செலுத்துகின்றனர். இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் கண்டுகொள்வதில்லை என்றும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக வியாபாரிகள் அச்சப்படுகின்றனர். இதற்கிடையே நவம்பர் 1 புதுச்சேரி விடுதலை நாள் கொண்டாடப் போகும் வேளையில் இது பெரும் வேதனையாக இருக்கிறது. அரசு இதற்கு துரித நடவடிக்கை எடுத்து சரி செய்யுமா? விடுதலை நாள் விழா கொண்டாடும் இடத்தின் அருகேயே இந்த அவலநிலைக்கு தீர்வு காணப்படவில்லை எனவும் வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். குயவர்பாளையம் செல்வ முத்துக்குமாரசுவாமி கோவிலில் 5ஆம் ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்ஹார விழாவில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார்.
புதுச்சேரி குயவர்பாளையம் முத்து விநாயகர் வள்ளி தேவசேன சமேத செல்வமுத்து குமாரசுவாமி கோவிலில் 5ஆம் ஆண்டு கந்த சஷ்டி சூர சம்ஹார விழா திருக்கல்யாண உற்சவ விழா கடந்த 21ஆம் தேதி கணபதி ஹோமம் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து காப்பு கட்டுதல் நடைபெற்று ஹோம பூஜைகள் நடைபெற்றது. நேற்று 5ஆம் நாள் ஹோம பூஜைகள் நடைபெற்று சுவாமி திருக்கல்யாண முகூர்த்த கால் நடுதல் விழா நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ பராசக்தியிடமிருந்து வேல் வாங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து சிங்கமுகன் சூரசம்சார விழா 108 கனிகளால் லலிதா சகஸ்ரமநாம பூஜை செய்து சுவாமி உள் புறப்பாடு நடைபெற்றது. இதில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் என்கின்ற சரவணன் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் 28ஆம் தேதி திருக்கல்யாண விழாவும் 29ஆம் தேதி மஞ்சள் நீரோட்டு விழாவும் 30ஆம் தேதி மூஞ்சல் உற்சவமும் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி செந்தில்குமார், தலைவர் கணேஷ், துணைத் தலைவர் ரமேஷ் என்கின்ற சிவராமன், செயலர் கோபால், பொருளாளர் கணேஷ், உறுப்பினர் இந்திரா மற்றும் விழா குழுவினர்கள் ராஜேஷ், கிருஷ்ணமூர்த்தி, ஸ்டீஃபன் ராஜ், வினோத், ராமகிருஷ்ணன் மற்றும் கந்த சஷ்டி உற்சவதாரர்கள், உபயதாரர்கள் உள்ளிட்ட பலர் சிறப்பாக செய்து வருகின்றனர். மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் நாட்டு மக்களுக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி ஐயா அவர்கள் வானொலி வழியாக உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 127வது பதிப்பு புதுச்சேரி உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் 19வது கிளையில் சிறப்பான முறையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. வர்த்தக பிரிவின் மாநில இணை அமைப்பாளர் திரு மதன் அவர்களின் ஏற்பாட்டில் 19வது கிளை தலைவர் திரு இரான் அவர்கள் முன்னிலையில் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உருளையன்பேட்டை தொகுதியின் பொறுப்பாளர் திரு மூர்த்தி, மேலும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு வைத்தியநாதன், மாநில செயற்குழு உறுப்பினர் திருமதி தேன்மொழி, மாநில சிறப்பு அழைப்பாளர் திரு கணபதி, முன்னாள் தொகுதி தலைவர் திரு தனசேகரன், மூத்த உறுப்பினர் திரு செங்கதிர், தொகுதி துணைத் தலைவர்கள் விஜயபாஸ்கர், திரு பாபு, மேலும் பாஜக நிர்வாகிகள் திரு வெற்றிவேர், அருள் பாலாஜி, பச்சையம்மாள், மகாலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். 10 நூல்கள் வெளியீட்டு விழா பொறியாளர் தேவதாஸ் பணிநிறைவு மற்றும் அவர் எழுதிய நூல்கள் வெளியீட்டு விழா நடந்தது. ஜெயராம் திருமண நிலையத்தில் நேற்று நடந்த விழாவில் முன்னாள் கண்காணிப்பு பொறியாளர் பக்கிரிசாமி வரவேற்றார். சுகுமாரன், சரசு ஞானசேகரன், விக்டோரியா ராஜ்குமார், கலாவதி பாஸ்கர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் தலைமை பொறியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் அனைத்துலக கட்டிடக்கலை பாதுகாப்பியல் வல்லுநர் தெய்வநாயகம் தமிழர் கட்டடக்கலை மேம்பாட்டு பணிகள் என்ற தலைப்பிலும், வழக்கறிஞர் கோவிந்தராசு தலைமையில் வழக்கறிஞர் ராமலிங்கம் நற்றமிழ் போற்றுதும் நட்பு போற்றுதும் என்ற தலைப்பிலும் பேசினார். பேராசிரியர் இளங்கோ வாழ்த்தி பேசினார். மயிலம் 20ஆம் பட்டம் பொம்புரம் ஆதீனம் சிவஞான பாலையா சுவாமிகள், அந்தோணிசாமி ஆகியோர் பொறியாளர் தேவதாசி எழுதிய காவடி சிந்து, அன்னை தெரேசா, பிள்ளை தமிழ், தொலைவில் ஒரு வீடு, தூரத்தில் வீடு, தேவதாசு புழங்கதாதி, துள்ளி துள்ளி மறைந்த தமிழறிஞர்களும் மறையாத நினைவுகளும், கொழுக்கட்டை, கைத்தடி, கொஞ்சம் விருந்து, கொஞ்சம் மருந்து ஆகிய 10 நூல்களை வெளியிட்டனர். தொடர்ந்து தமிழ் பாடத்தில் உயர் மதிப்பெண் பெற்ற 54 மாணவர்களுக்கு வெள்ளி நாணயம் மற்றும் சான்றிதழ், தலைமை ஆசிரியர்கள், தொகுப்பு நூல் கட்டுரையாளர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கப்பட்டன. ஜவுதீனன் பண்பி, சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் பதிவாளர் செல்வநாதன், ராமலிங்கம், சினிமா பாடலாசிரியர் பரிணாமன், பாவலர் பயிற்சி பட்டறை மன்ற நிறுவனர் இலக்கியன், முன்னாள் SP ரவிக்குமார், பால சீனிவாசன், எலும்பு மருத்துவ வல்லுநர் ராஜவர்மன், சோலையப்பன் உட்பட பலர் பங்கேற்றனர். பொறியாளர் தேவதாசி ஏற்புரை வழங்கினார். ஜெய் வினோத்குமார் நன்றி கூறினார். அகில பாரதிய வித்யார்த்தி பாரிஷத் சார்பில் புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான கட்டணமில்லா தினசரி பேருந்தை இயக்காத புதுவை பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்களின் தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. புதுவை பல்கலைக்கழகத்தில் புதுவை சார்ந்த 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பல்வேறு துறைகளில் பயின்று வருகின்றனர். இவர்களுக்காக புதுவை பல்கலைக்கழகம் நிர்வாகம் மூலம் 10க்கும் மேற்பட்ட தினசரி கட்டணமில்லா பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன. வில்லியனூர், அரியாங்குப்பம், கதிர்காமம் மற்றும் கோரிமேடு போன்ற முக்கியமான வழித்தடங்களில் இயங்கி வந்தன. இந்த பேருந்துகள் கொரோனா பெருந்தொற்றின் பிறகு இயக்கப்படவில்லை.
இதனை கண்டித்து அகில பாரதிய வித்யார்த்தி பாரிஷத் பல்வேறு முறை நிர்வாகத்தை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். பல்கலைக்கழக நிர்வாகம் நிதி பற்றாக்குறை என்ற காரணத்தை கூறி மாணவர்களின் கோரிக்கைகளை தொடர்ந்து உதாசீனப்படுத்தி வருகின்றது. புதுவை பல்கலைக்கழகத்தின் அலட்சியத்தையும் அதிகார போக்கினையும் கண்டித்து அனைத்திந்திய பாரதிய வித்யார்த்தி பாரிஷத் மாணவர் அமைப்பினர் தொடர் முழக்க போராட்டம் இன்று பல்கலைக்கழக நுழைவு வாயில் முன்பு கொட்டும் மழையில் நடைபெற்றது. இந்த தொடர் போராட்டத்தில் மாணவர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். புதுச்சேரியில் பல்வேறு வழித்தடங்களில் இயக்க புதுச்சேரி அரசு சார்பில் புதிதாக 25 புதிய மின்சார பேருந்து மற்றும் 38 மின் ரிக்ஷா சேவையை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். தொடர்ந்து 100 மின் பேருந்துகள் வாங்க உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் தெரிவித்துள்ளார். புதிய கட்சி துவங்கும் வேலையை ஆரம்பித்து விட்டேன். விரைவில் அறிவிப்பு வெளிவரும். எங்கள் கட்சி தற்போதைக்கு புதுச்சேரிக்கு மட்டுமே, தமிழகத்திற்கு கிடையாது என ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆளுநர் முதல்வருக்கு எதிராக எம்எல்ஏ கருப்பு கொடி மேடையில் ஏறி ஊழல் குற்றச்சாட்டியதால் அரசு விழாவில் பரபரப்பு. புதுச்சேரியில் லஞ்ச ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு தலைமை செயலர் உள்ளிட்ட அரசு செயலர்கள் நேர்மைக்கான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தாவரவியல் பூங்காவில் ஆங்கிலத்தில் உள்ள ஐ லவ் பாண்டி என்கின்ற செல்ஃபி பாயிண்ட் வாசகத்தை அகற்றக் கோரி தமிழ் அமைப்பினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.